அனைவருக்கும் காலை வணக்கம். நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 184. நம்ம வந்து 662 அல்லது 662 அப்படிங்கிறது பாக்ஸ் அல்லது டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் இது வந்து முந்தானத்து வந்த ரிசல்ட்டு அப்படியே மாறி வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அதாவது நேற்றுக்குரிய ரிசல்ட் 184ங்கிறது முந்தானத்து வந்து அதுக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட் வச்சு அப்படியே மாறி வந்திருக்கு. நம்மளுக்கு 184 அப்படிங்கிறது சரிங்களா. இன்றைக்கி எப்படி கெஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரியே இங்கே கொடுத்த அந்த 662ங்கிறது இன்றைக்கும் ஃபாலோஅப் நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாகவே புரியும் சரிங்களா. ஸோ 184 அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி கெஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரியே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா. கேரளா கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். சொல்லப்போனால் இது வந்து அதாவது புதனுக்கு அப்புறம் வியாழன் அப்படிங்கிற மாதிரி இந்த கடைசியாக வந்து இந்த 2 ரிசல்ட் எடுத்துக்கிறோம். 9க்கு 4, 2க்கு 0, 2க்கு 5, 9க்கு 0, 0க்கு 0, 0க்கு 2. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல 922க்கு 405, 900க்கு 002. ஸோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு நாளைக்கு டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இந்த 184க்கு வந்து டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை பார்த்தீங்கன்னா பவர் நம்பரில் தான் வருதா அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்தோம் சரிங்களா. ஸோ இந்த கடைசி வந்த பேட்டர்ன் இது தான் நான் எடுத்திருக்கேன். 7900க்கு 3002 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 184க்கு எப்படி வரும். 9க்கு 4னா 1க்கு என்ன, 2க்கு 0னா 8க்கு என்ன, 2க்கு 5னா 4க்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த 2 ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி இந்த 184க்கு வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் எடுக்கலாம், எந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் அந்த ரிசல்ட் மாறி வந்திருக்குன்னு சொன்னது இந்த இடத்துல இருக்குது. 184 அப்படிங்கிறது அப்படியே மாறி வந்திருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளுக்கு இந்த 184 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல ரிசல்ட்டாக வந்திருக்குது சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்றைக்கி எடுக்கக்கூடியதில் நம்மளுக்கு மெயினாக வந்து என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து மெயினாக நம்மளுக்கு கிடைக்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சு 1க்கு 7, 8க்கு 3, 4க்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு 737 அப்படின்ற மாதிரி வரணும். அப்படி வரல அப்படின்னா 266ன்னு வரணும். சரி, அது எப்படி தெளிவாக நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்து 737 அப்படிங்கிறது இருக்குது. சரி, ஓகே. இப்போ இது இல்லாமல் ஏபிஎஸ்சிபிசி ஆல் போர்டு அப்படிங்கும்போது எப்படி வருது, போர்டு வைஸில் நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக நம்ம லாஸ்ட்டாக எடுத்தது இந்த 2 கெஸ்ஸிங்கில் வந்து இந்த 2 பேட்டர்னில் வந்து முக்கியமாக நம்மளுக்கு என்ன வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 9க்கு 4, 2க்கு 0, 2க்கு 5 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 184 அப்படிங்கும்போது கிராஸ் பவராக இருந்தாலும் சரி 737 அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஓகேங்களா, பார்ப்போம் எப்படின்ட்டு. சரி, நம்ம இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 184 அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் இந்த சார்ட்லேயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து எப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1க்கு 0, 8க்கு வந்து 7 சரிங்களா, 4க்கு வந்து 4 அப்படிங்கிற, அதாவது 184க்கு 084 இல்லை 184 074 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த 184க்கு நம்ம ஒரு 184க்கு 1க்கு 7, 8க்கு 3, 4க்கு 7 அப்படி இல்லைன்னா 1க்கு 2, 8க்கு 6, 4க்கு 6 நேற்று கொடுத்த நம்மளுடைய ஃபாலோப்பில் வந்த அந்த வந்து கெஸ்ஸிங் வந்து நம்மளுக்கு இதில் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 184 மாறி வந்துச்சு ரிசல்ட்டுன்னு சொன்ன தெரியுங்களா. இந்த இடத்துல 148 அப்படின்ட்டு இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 1க்கு வந்து 8, 8க்கு வந்து 1, 4க்கு வந்து 5. ஸோ 815 அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுலேருந்து 3 செட்டு கிடைக்கிது. 737, 815, 266. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்ம கெஸ்ஸிங்கில் சிம்பிளாக கிடைக்கிது. ஸோ இதை வச்சு நம்ம ஏபிஎஸ்சிபிசி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத தெளிவாகவே பார்ப்போம். ஸோ இதுலேயே நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து 815 அப்படிங்கும்போது ஸோ பிசியில் வந்து இப்படி ட்ரை பண்ணிடுங்க. அதாவது பிசியில் 15, 37, 66. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏசி அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு வந்து ஏசியில் வந்து ஒருவேளை ஏசியில் டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் 6677 இது ஏசியில் அப்படிங்கிற மாதிரியும் கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம் சரிங்களா. ஏசி ஓகே. சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும்
நம்மளுக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 7 அப்படிங்கிறது வருது சரிங்களா. ஏன்னா ஒரு தடவை இந்த ரிசல்ட் அப்படி மாறி வந்திருக்கிறதுனால மேபி நம்மளுக்கு வந்து அது பவர் நம்பரில் வந்தால் 737 266 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இல்லை அதுக்கு மேலே இருக்கிற இந்த ரிசல்ட் அப்படியே மாற்றி இந்த இடத்துல திருப்பி வர மாதிரி தெரிஞ்சால் அது 815 அப்படிங்கிற மாதிரி கூட மாறி வரலாம். அதனால் 8515 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஏவிசியில் அப்படிங்கிற மாதிரியும், இந்த 737 இருந்தாலும் சரி, இல்லை 266 இருந்தாலும் சரி, அதுலேருந்து நம்மளுக்கு ஆல் போர்டுங்கிற மாதிரியும் தான் 2 ஆப்ஷனாக நம்ம வந்து இந்த இடத்துல கெஸிங்காக பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய கெஸிங்கில் இருக்குது. ஓகே சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுங்களேன். சி போர்டில் வந்து நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4க்கு வந்து 7 அப்படி சப்போஸ் கூட்டி வச்சா 4க்கு வந்து +1 அப்படி சொல்லிட்டு 5ஆக வரலாம். ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கணிப்புகளில் பார்க்குறோம் சரிங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த 181 இந்த இடத்துல மாறி மாறி நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்களா. 184 அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 854 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 935 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 35 கூட கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால் இதையும் நீங்கள் ஜஸ்ட் மேட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம கெஸிங்கில் பார்க்குறது வந்து 815 737 266. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 or 5, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 or 6 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணிப்புகளில் பார்க்குறோம். பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 15 37 66 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஏசி நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு சொன்ன மாதிரி 6677 அப்படிங்கிற மாதிரி வரலாம். 1க்கு 7 4க்கும் 7, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1க்கும் 6 4க்கும் 6 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு டபுள்ஸ் லைன் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இவ்வளோ தான் நமக்குரிய கெஸிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு கெஸிங்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.